யார் வேணா பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்க என்ன அவர் பேச சொல்லிலாம் வந்து பேசல, இது உண்மையை சொல்றேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு. அந்த வீட்டில் அவரோட பெட்ரூம்ல அங்க போய் படுத்துட்டு இப்படி பாக்குறேன், ஒன்றும் புரியல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க, சுத்தி சுத்தி சுத்தி. எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பாக்குற, டைனிங் ஹால்ல ஒரு கட் அவுட், பாத்ரூம் போறேன் அங்க ஒரு கட் அவுட். பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணை தான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொண்ணுங்க பொம்பளைங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவோம். இவன் ஓடி வந்து கேட்குறான், என்னை பத்தி கேட்டீங்களா, என்னை பத்தி கேட்டீங்களான்னு. அப்படியா கேட்டேன் உங்களை? நீங்க அங்க மட்டும் தான் கேட்பீங்கன்னு தெரியும்னு, வேற எதுவுமே சொல்ல. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க. ரொம்ப சென்சிபிளா பேசிட்ட இந்த பாப்பா, அது பேர் என்ன, கூட நடிச்சு, வெரி தேங்க்ஸ். ஏன்னா அழகா படத்தை பத்தி, சரவணன் சாரை பத்தி, கூட நடிச்சவங்களை பத்தி அழகா அந்த நடிகை ஒருத்தி வந்தாங்களே, அவங்க பேர் என்ன, நிஷா. போயிட்டாங்களா? அப்பா போயிட்டா நிம்மதி. வந்துட்டு படத்தை பத்தியே பேசல. நான் எப்படியாவது அடுத்த படத்துல அவர் கூட ஹீரோயின் ஆகணுமா? ஏன்னா ஒரு விவசாய இல்லை. அதை கேட்டாலே நம்மளுக்கு சிரிப்பா வந்தது. அது வேற இல்லாம ஹஸ்பண்டை பத்தி அவரும் என் கூட நடிச்சாரு. 15 நாள் சும்மா வந்துட்டு போனார். இதெல்லாம் யாருமே கேட்கலையே. ஓகே, வில் கம் பேக் டு படம். இந்த படம் வந்து உண்மையிலே என்னை டைரக்டர் கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன் தெரியுங்களா? ஐ லைக் லெஜண்ட் ஆக்டிங், லெஜண்ட் ஃபோட்டோஸே கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பேன். உண்மையிலே அது நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போ நான் பார்ப்பேன், இந்த இந்த மனுஷன் என்னடா பப்ளிசிட்டி இப்படி பண்ணுறாரு. அதாவது சிட்டினா சிட்டியை கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீங்க தான் ஓனர், உங்ககிட்ட ஒரு டெம்பரரியா வந்து வேலை செய்யறவர்னார். ஆஹா, இது சூப்பரா இருக்கு தலைவா, கலக்கிடலான்னு. எங்க என்ன செட்டுலாம் கிடையாது, இது லைவா எடுக்கிறோம் தூத்துக்குடியிலன்னு. என்னடா இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும், அதனால சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார்டு, ஒரு பெரிய இடமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்துல தான் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நான் அந்த டயத்துல பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்க உண்மையிலேயே டைரக்டர் ஏகப்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்றாங்க. அப்பதான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இல்லை பிரதர், இது ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறாரு. செட்டுக்கு வந்தா கூட இன்னும் எப்படி எடுக்கிறது, ஹீரோ வர்றதுக்குள்ள அதை பண்ணு இதை பண்ணு. நம்மளுக்கு அது பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் இதில் உண்மையிலே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தா இவர் என்னடா சரி ஏதோ வந்து ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாமல் என்ன கோ ஆர்டிஸ்டா என்கிட்ட வந்து சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் சரி, யார் வேணா பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்க என்ன அவர் பேச சொல்லிலாம் வந்து பேசல, இது உண்மையை சொல்றேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒன்று இப்போ வந்துட்டு ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலைங்க. அந்த ஊருக்கு போனாதான் தெரியுது இது ஒரு பரம்பரையா பணக்காரன்ட்டு. எப்படின்னா அந்த ஊர்ல ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார், அவர் கட்டினாரு, ஆனா 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீடு. ஆனா ஒண்ணுங்க, அந்த வீட்டில் அவரோட பெட்ரூம்ல
அங்க போய் படுத்துட்டு இப்படி பாக்குறேன், ஒண்ணும் புரியல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க, சுத்தி சுத்தி சுத்தி. எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பாக்குற, டைனிங் ஹால்ல ஒரு கட் அவுட், பாத்ரூம் ஆண்ட போற அங்க ஒரு கட் அவுட். பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, எங்க ஐயா இது உள்ள வந்ததே இல்லை, நீங்க வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாருங்க இன்னைக்கு காலையில, ரொம்ப நன்றின்னாரு. என்னடா இது, இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க. நான் பெருசா அப்ப இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெளிவா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க, வரவே இல்லை. வரட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜ்ல? இது விஷயம் என்னடானா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு, இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு, அதுவே பயங்கரமா இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்க அப்பா கட்டி இருக்காருன்னு, அது பார்த்தா ஒரு 1956 மாடல், அதுவும் பழமழமழன்னு இருக்கு. அப்ப நான் கட்டணும் இல்லைங்க, அதுதான் 3வது தெருல நீங்க தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாம ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேட்குறியா இல்லையா? நீ எல்லாம் உனக்கு தான் சொல்றேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்ட் தான். அதனால தான் வியாபாரத்திலையும் பெருசா இருக்காரு. இது அதான் லீடர், வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகவும், அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்ல. எப்படி இருந்தாலும் ஒரு படத்துல ஒரு ஹிட் சாங் எப்படியா கொடுத்துடணும்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2-3 சாங் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின்ஸே கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில, அதில் இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் இது நீங்க பார்த்தாலே போறோம். இது இல்லாம மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம், தெலுங்குல எல்லாம் இருக்கு, பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சுன்னா ஒரு 1000 crores ஆயிடும்னு இவருக்கு சின்ன போடுறது பெரிய ஃபிகரா போடுவோமேன்ட்டான். ஓகே, ஹாப்பி, குட் நைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹீரோயின், பை 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 சார். பாக்யராஜ் சார், ஏய் உன்னை மறந்துட்டேன் சொல்றதுக்கு, ரொம்ப நாள் ஆளை காணும். ஓகே பாய் நிக்கில், பாய் பாய். ட்ரெஸ் எங்கம்மா வாங்கினேன்? ஆக்சுவலா இந்த பொண்ணை தான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொண்ணுங்க பொம்பளைங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவோம். இவன் ஓடி வந்து கேட்குறான், என்னை பத்தி கேட்டீங்களா, என்னை பத்தி கேட்டீங்களான்னு. அப்படியா கேட்டேன் உங்களை? நீங்க அங்க மட்டும் தான் கேட்பீங்கன்னு தெரியும்னு, வேற எதுவுமே சொல்ல. தேங்க்யூ தேங்க்யூ, சோ கைண்ட் ஆஃப் யூ. குட் நைட். உன்னை நான் அப்புறம் பார்க்குறேன். பாய்ல, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அழகான நேரத்திற்கும் வார்த்தைகளுக்கும்.